அதாவது குடல் சம்மந்தமான பிரச்சனை, ஜிஇஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அதாவது என்னென்னா, நம்ம குடலில் அதிகப்படியான அமில சுரக்கிறதுனால அது வாய் வழியாக வந்து அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை பற்றி தான் இந்த நோய். அதிகப்படியான அமில சுரக்கும் போது அது வந்து நம்ம வாய்க்கோ உணவு பாதைக்கோ போச்சுன்னா அது டேமேஜ் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் பர்மனண்ட்டான ஒரு ப்ராப்ளமாக வந்துடும். அதை தடுக்கிறதுக்கு நாம் வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். மெயினாக வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் ஹேபிட்டு, கவுந்தரிச்சு படுக்கிறது, தலையை கவுந்தரிச்சு படுத்துக்கிறது, அப்புறம் வந்து பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கங்கள், குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்குறது, இது எல்லாமே அதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இதுக்கான ஒரு முக்கியமான மருந்தாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது முன்னெல்லாம் வந்து இதுக்கு நிறைய ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுவாங்க. இப்போ அதுலேருந்து இந்த டிகேஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், அந்த மாத்திரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ரேஷன் வழி போகாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. சரிங்களா? அதனால் ஒன்று உணவு பழக்க வழக்க மாற்றம், அப்புறம் இந்த ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆப்ரேஷன்லையும் இல்லை பர்மனண்ட் டேமேஜிலேருந்து நம்ம உணவு பாதையை பாதுகாக்கணும். தேங்க்யூ.